எப்படி இருக்கக்கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான உள்ள வாய்ப்பு. நாம நினைச்சிருப்போம் நிறைய தடவை நாம செய்யறதுதான் கரெக்டு, நான் சொல்றதுதான் சரின்னு இருப்போம். ஆனா யாத்திரை என்று வரும்போதுதான் நம்மை விட சீரிய சிந்தனை படைத்தவங்க இருக்காங்க, நம்மை காட்டிலும் நல்ல அனுபவங்கள் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் உணரும் போது எல்லாரையும் மதிக்கக்கூடிய தன்மை, எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகக்கூடிய தன்மை, இது எல்லாமே ஒரு யாத்திரையில நிகழ்வு. அதுதான் இது ஒரு முக்கியமான விஷயம். இதையெல்லாம் நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கோம், இன்னும் சிறந்த முறையில் நாம செயல்படணும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு நம்ம கொடியேற்றத்தில் கொடி கொடுத்தோம். இப்ப இன்றைக்கு நிறைவு நாள் அங்க கூட திருவண்ணாமலையில் கூட, அதனால இன்னைக்கு பஞ்சாயத்து தீபத்தோட இன்றைக்கு அந்த நிறைவு நாள் தான். நாமும் இதில் நம்ம திருப்பி பார்க்கணும். டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, ரிவிஷன் டெஸ்ட் பலவாறு நடத்தி முடிச்சு நம்மளுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அது போல நாம செய்யக்கூடிய அரிமா நோக்குன்னு அதுக்கு பேரு. அரிமான யாரு, எது அரிமான யாருன்னா சிங்கம். மிருகங்களிலேயே ராஜாவா இருக்கிறது யாரு, சிங்கம். ஏன் அரிமா நோக்கு தெரியுமா? சிங்கம் மட்டும்தான் தான் நடந்து வந்த பாதைய ஒரு 20 அடி வந்த பிறகு தான் வந்த பாதையை இருப்பான். அது மேல அரிமானம். தான் வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரே மிருகம் என்று சொன்னா சிங்கம். மனிதனுக்கு அந்த பண்பு வேணும். தத்தாத்திரேயர் சொல்றாரு இல்லையா, எத்தனை முருகனை 21 முருகன் சொல்றாரு. எறும்பு முதல் யானை வரைக்கும் அவன் சொல்லுவார். எறும்பு முதல் யானை வரைக்கும் குருவா இருக்காங்கன்னா என்ன, ஒவ்வொரு மிருகத்துக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு புழுக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு பொண்ணுகிட்ட இருந்தும் ஒரு விஷயத்தை அவர் எடுத்துக்கிறார். எறும்பு அப்படின்னு சொன்னா வருமுன்னே சேமிப்பு. மழை காலம் வருதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். எறும்பு என்ன பண்ணும், எல்லா தானியங்கள் எல்லாம் எடுத்துட்டு கூட்ட செய்யும். மழை வர போகுது அப்படின்னா முன்னாலேயே என்ன பண்ணணும், முட்டைகளை எல்லாம் சுமந்து வேற ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு போகும். ஒவ்வொரு எறும்பு மேலேயும் ஒரு வெள்ளை வெள்ளையா ஒரு முட்டையை சுமந்து கொண்டு போகும். இது போல எறும்பு கிட்ட இருந்து வருமுன் காப்பது. நாளை எனக்கு இந்த வயது என்பது போகும், மரணம் என்பது ஒன்று வரும், வயோதிகம் என்று வரும். அப்போது நான் அதற்கு முன்பாக இறைநாமத்தை சொல்லணும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் இல்லையா, பெருமாளுடைய நாமம் இல்லை, எந்த தெய்வமா இருந்தாலும் அப்போதைக்கு இப்பவே சொல்லி வைத்தேன். அதனால இந்த இளமை காலத்திலே வருமுன்பே நான் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக முயற்சி செய்யணுங்கிறத எறும்புகிட்டு கத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாம்பு கிட்ட இருந்து கத்துட்டாரு. பாம்பு ஒரு குருன்னு சொல்றாரு தத்தாத்திரேயர். பாம்பு கிட்ட போய் என்ன கத்துக்கிறது, அடுத்தவங்க கரையான் முன்னெடுக்க கருணாக முடியிருக்காங்க. அடுத்தவங்க உழைப்பை நீ சுரண்டி எடுத்துக்க கூடாது. அடுத்தவங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிற விஷயத்தை உனக்காக ஆக்கி கொள்ளக்கூடாது என்பதை யாருக்கு இருக்கிறாராம், பாம்பு இருக்கிறாங்க. அதுல என்ன புலி கட்டிருந்து கத்துக்கிட்டாரு. புலி என்ன பண்ணும், புலி என்ன பண்ணும், புலிக்கு 2 பழத்தை சொல்லுவாங்க. பசித்தாலும் புலி புள்ளையை தின்னாது. இன்னொரு புலிக்கு என்ன பண்ணும், பதுங்கி இருந்து பாயும். அதுபோல உங்களுக்கு நம்மை சுற்றி இருப்பவர்களோட எச்சரிக்கையா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் என்னுடைய இயல்பில் இருந்து நான் மாறக்கூடாது. அதான் புலி பசித்தாலும் உள்ள திங்காது. இந்த புலிக்கு புலிக்கிட்டு இருந்து கத்துட்டேன் என்று யார் சொல்றாரு, யார் சொல்றாரு, தத்தாத்திரேயர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றாரு, கழுதைக்கு கத்துட்டாரு. கழுதை ஒரு குடும்பம், கழுதை என்ன பண்ணும், பொதி சுமக்கும்.
இல்ல என்னுடைய தீய கர்மாவை சுமந்து வந்திருக்கிறோம் தெரியுமா? தெரியாது. ஆனா கழுதை காட்டி எனக்கு அறிவு இல்லையா? நான் மனுஷன். அப்போ நான் எந்த வினையை சுமந்து கொண்டு வந்திருந்தாலும் இந்த பிறவியிலே நல்லதை மட்டும் செய்து நல்லதை மட்டும் நினைத்து நான் என்னுடைய முந்தைய கர்மாக்களை கழித்துக் கொண்டு போகணும் அப்படிங்கிறது யார் நினைச்சிருந்தாரா? கழுதெடுத்திருந்தார். நான் உங்களுக்கு போகிறேன், என்னடா கழுதெடுத்துட்டா நான் போகிறேன், கழுதிட்டு இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இது போல ஒவ்வொன்றுத்தையும் ஒரு குரங்கு என்ன பண்ணும்? என்னமா? சேட்டை பண்ணும். குரங்கு என்ன சேட்டை பண்ணும் இல்லையா? பூனை என்ன பண்ணும்? மியமே கண்டுமா? ரெண்டு விஷயம் வந்து சொல்லுவாங்க ஆன்மீகத்துல. மக்கள நியாயம், மார்கால நியாயம். மக்கள் குரங்கு, மார்கால பூனை. குரங்கு வந்து தன்னுடைய குட்டிதான் குரங்கை பிடிக்கணும். கீழே அந்த குரங்கு குட்டி விழுந்துட்டேன்னா தாய் குட்டி எடுக்காது. தாய் குட்டி அந்த குட்டிய தொடாது. அதுக்கு வந்து மனதுக்கு மட்டும் தாவும், வேகமா போகும், கையை பிடிக்கும், கொடுக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா அந்த குரங்கு குட்டி மட்டும் அம்மா அப்படியே கெட்டியா குட்டிக்கும். ஏன்னா தவறி விழுந்துட்டேன்னா தாய் குட்டி கொடுக்காது. அப்படியா? அப்படியா? அதுக்கு மார்காலம் என்பது பூனை. பூனை தன் குட்டிய என்ன பண்ணாம ஒவ்வொரு இடத்துக்கும் கழிச்சு தூக்கி பத்திரமா வைக்கும். அதே போலதான் எலிக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு பிராணம் போயிடும். ஆனா தன் குட்டியை அதே போலதான் நம்ம தூக்கி பத்திரமா கொண்டு வைக்கும். பூனை பாத்தீங்கன்னா அது குட்டி வளர்க்கறதுக்குள்ள 10 இடமா மாற்றும். 10 இடமா ஞாபகமா அல்வான்னு மாற்றும். இதை எப்படி கத்துக்கிட்டாராம்? குருநாதர்களை தேர்ந்தெடுப்பதில் கத்துக்கிட்டாராம். மக்கள நாயகி, மாதாள நாயகி. சில குருமார்கள் மாதாள மாதிரி அனைத்து கான்பியோட இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ராமசுரகுமார் இருந்தார். யார் அவரை பார்த்துக்கீங்க? 1 வயசானவங்க பார்த்துக்கீங்க. முன்னால அவர் அப்படியே போத்து காட்டுவாரு. சொல்வாரு, பக்கத்தை யாரும் சேர்த்துக்கவே மாட்டாரோ என்பதை அனுசரித்து நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மேலான செய்தியை நாம கற்றுக்கணும். ஒருவராக நாம் கற்றுப்பிடிக்கணும். இறைவன் நமக்கு எப்படி இருக்கார்? இறைவன் வந்து நம்ம மங்களமா மாற்றணும். இறைவன் யாரு? பூரம்பி மாதிரி நாம் என்ன பண்ணாலும் இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. இறைவன் நம்மை அதே அணைச்சு கொண்டு போயிட்டார். அது போன்ற இறையத்தை பெறுவதற்கு உரிய விஷயங்கள் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம். இவங்க உள்ள மழைப்பெருமை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கண்ணு போய்க்கா கொடைக்கு மேல பருக்கா எழுதி அது எல்லாம் கொடுக்கிற கொடையில இவங்க எடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ண கொடை எல்லாம் அந்த நேரம் பதில் மேல கொடை கொடுப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு திருவண்ணாமலையில திருப்படை வந்து இந்த திருக்காட்டிலும் நிறைய இடத்துல கொடை வரும்னு சொல்லி அப்ப நம்ம வந்து கொடைய வெப்பாங்க என்ன பண்ணாங்க? அன்னைக்கு கொடியேற்ற நாடுகள் நம்ம கூட இருக்காங்க. ரெண்டாவது நாள் பார்க்கல அதனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம கூட 2ஆவது நாள் இருக்காங்க. இதுக்கு முன்னே இறைவன் வந்து வீட்டுக்கெல்லாம் வரும்போது இறைவனை தான் பார்ப்போம். இப்ப என்ன பண்றோம்? கொடை கொடையில பார்க்கிறோம். நமக்கு கொடையா, நமக்கு கூட தீர்க்கப்படுறது என்ன அழகு வித்தியாசம் இருக்கு, என்ன டிசைன் வித்தியாசம் இருக்கு, நம்ம அடுத்தது பண்ணக்கூடிய கொடையில எந்த மாதிரி மாற்றம் இருக்கணும் மனம் நினைக்கிறா இல்லையா? அது பார்த்து செய்யணும். இறைவனுக்கு நமக்கு கேட்டு பார்த்து பண்றோம். கல்யாணம்னா ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் பார்த்து பண்ணணும் இல்லையா? பொண்ணு பொண்ணு மறுபடியும் செய்யணும் இல்லையா? மைனத்து கையில வந்து
அது மோதிரம் வருடம் பண்றவங்க எவ்வளவு படுத்து மேல வாங்கி போடணும். பார்த்து பார்த்து பண்றல இறைவனுக்கு பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணணும், பார்த்து பார்த்து பண்ணணும். உடை என்பது என்ன? அவருடைய சிரசில் மீது முதல்ல இறைவனுக்கு பார்க்கணும்னா என்ன பண்ணுவோம்? தூரத்திற்கு பார்க்கணும், இறைவன் பார்க்கணும் தெரியும், உடை தெரியும். அந்த உடையை நம்மளுடைய நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக நடந்துக்குவோம். வருடாவது இது நடக்கும். எல்லாரும் நம்ம சேர்ந்து நடத்துவோம். இன்னும் நாட்களை அறிமுகப்படுத்துவோம். இன்னும் நம்மை நாம் செம்மையாக்கிக் கொள்வோம் என்பதை கூறி நிறைவு செய்யலாம். சிவாயனமாவோ அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை தாய்க்கு, அண்ணாமலையார் திருக்குடைக்கு, அண்ணாமலை தாயின் திருக்குடைக்கு உடல் கொடுத்தாச்சுதான். ஆனா அந்த முறைன்னு சொல்லும் போது நம்ம கண்ணுக்கு மனசுக்கு முன்னால ஒரு தடவை நம்ம உடல் நினைச்சு வருதா இல்லையா? வாழ்க்கை